வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோ போடுறேன். மே 1 போட்ட வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துங்க, ரொம்ப நன்றி. இந்த மே மாதம் 28 போடுற வீடியோ பாருங்கள். அதே மாதிரி ஏன் இவ்வளோ வீடியோ போடுறேன், உடம்பு சரியில்லை, நடுவில் ஜுரமாக இருந்தது, காலில் வீக்கமாக இருந்தது. அந்த வீடியோ பார்த்த அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி. பார்த்தவங்களுக்கும் சரி, என்னை டிஸ்லைக் போடுறதும் சரி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னை பிடிக்காத சில பேருக்குல, பிடிச்சவங்க சில பேருக்குல நன்றி. அதே மாதிரி எனக்கு யார் பார்த்தாலும் அதை பற்றி பயம் இல்லை. ஏன்னா என்னோட 21 வருஷம் கஷ்டத்தை யாராலையும் சுமக்க முடியாது. 21 வருஷம் நான் பட்ட பாடுகளும், பட்ட அவமானங்களும், பட்ட ஒவ்வொரு நிமிஷம் கஷ்டங்களும் எல்லாரும் கடவுள்தான் தெரியும். நான் பட்ட ஒவ்வொரு வேதனையும் சொல்லி அழுத்து சொந்த பந்தமோ கூட பிறந்தவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோ யாரும் கிடையாது, அது தெய்வத்தை தவிர. ஆனாலும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் கண்டிப்பாக உண்மை எது பொய் எதுண்டு. முகத்து மூடி போடானே ஏன் மூஞ்சி போடுவேன்னு நினைக்கல. நான் மூஞ்சி போட்டு பேசுறது போடுவேன், ஆனால் வேண்டாம். ஏன்னா என் முகத்தை பார்த்து சில பேர் என்னை திட்டவும் இருப்பாங்க, சில பேர் நல்லா பேச வைப்பாங்க. அதை பற்றி கவலை இல்லை. பார்க்கணும் பாருங்கள், என்னை பற்றி அது கவலை இல்லை. அதே மாதிரி இந்த ஜெயக்குமார் பற்றி என்னென்னா, பண்ண ஒவ்வொரு செஞ்ச தப்பும் ஒவ்வொரு இதுவும் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் கிடையாது. நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட காரணமே ஜெயக்குமார் தான். அதே மாதிரி நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது, அப்படியே எடுத்தாலும் அசிங்கமாக திட்டுது, கேவலமாக பேசுது. அதுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அதே மாதிரி இப்போ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவில் நான் அர்த்தமாக தான் சொல்லுவேன். என்னன்னா, அந்த ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா சொல்லாமல் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி பணத்துக்கும் நகைக்கும் அடித்து துன்புறுத்தி என்னை இந்த மாதிரி நிலைமை ஆக்கிட்டு, எங்கள் அம்மா இந்த நிலைமை ஆக்கிட்டு போனதுக்கு மகாட்டு குற்றம். மன்னிக்க முடியாத விஷயம், மன்னிக்க முடியாத விஷயத்த பண்ணி வச்சுட்டான். ஒரு நாளில் 2 நாள் இல்லை, 21 ஆண்டுகள். இந்த 21 ஆண்டுகளும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதப்படுறேன்ட்டு அந்த தெய்வத்துக்கு தெரியும். வெளியில் சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் கிண்டலும் கேலியுமாகும். என்ன கால் அடிபட்டுக்குது ஒரு பக்கம், ஸ்பைனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்காங்க, பின்னாடி முதுகு தண்டு ஆப்ரேஷனு. அதே மாதிரி எனக்கு உடம்புல சில குறைபாடெலாம் இருக்குது. ஆனால் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அத்தையும் ஜெயக்குமார் தான். ஆனால் பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் வழி கண்டிப்பாக கிடைக்காம போகாது. இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பணத்துக்காகவோ இல்லை ஒரு இதுக்காகவோ கிடையாது. இது அவனை அசிங்கம் பண்ணவன். ஏன்னா நான் 8 வருஷம் கஷ்டப்படுறேன், அவன் நல்லா இருக்கிறான் ஓஹோன்னு. ஆனால் எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல், எதுவுமே இல்லாமல் எவ்வளோ என்ஜாய் ஆகணும் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், அது செய்கிறேன்னு சொல்லலாம். செய்யிட்டு நான் வாழ சொல்லலை. ஆனால் பெத்த புள்ளியும் பார்க்கணும், கட்டின மனையும் பார்க்கணும். ஆனால் நான் 500 பேர் ஹேண்டிகேப்டு, 500 பேருக்கு பிளைண்ட் ஃபேமிலி எல்லாம் போட்டு செய்யலாம். ஆனால் இத்தனையும் செஞ்சாலும் அவன் செய்து ஒன்றும் நல்லது கிடையாது. ஏன்னா ஒரு பெத்த புள்ள கவனிக்காமல் ஊரில் எல்லாருக்கும் செய்கிறான். அது தப்புன்னு நீங்க சொல்லணும். எனக்கு நான் 8 வருஷமாக கஷ்டப்படுறேன். நீங்கள் நான் வேலைக்கு போகிற வயசில் நான் முடங்கி கிடக்கிறேன். எனக்கு யார் இருக்குடா, எனக்கு சொல்லித்தராது எனக்கு யாரும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் எடுக்கிறேன். இந்த நாளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவன் நீங்கள் ஊரில் சந்தோஷமாக நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கிறான். ஆனால் நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ மே மாதம் 1 போட்ட வீடியோவில் எல்லோரும் பார்த்தீங்க. பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணிங்க தான், நான் எல்லாம் சொல்ல லைக் பண்ணிங்க,
வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒருத்தராவது எனக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணது சொல்லுறது யாருமே எனக்கு இல்லை. நான் நீங்கள் கஷ்டப்படுறேன் ஒரு உதவி இல்லாமல். ஆனால் இந்த உதவிக்கு வந்து தெய்வத்தை தவிர யாரும் செய்ய முடியாது தான். அந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாலே கெட்ட கெட்ட வார்த்தை என்னை திட்டுறான் ஒவ்வொரு நாளும். இப்போலாம் ஃபோன் பண்ண எடுக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. இல்லை ஃபோன் பண்ண எடுப்போம் பேசுவோம், இப்போ எதுவும் கிடையாது. அதே மாதிரி எனக்கும் சரி எங்கள் அம்மாவும் சரி யாரும் கிடையாது அந்த கடவுளை தவிர. சரி எல்லாம் போட்டோம், ஏன் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு இருக்காங்க, ஓகே. ஆனால் வாழ்வாதாரத்துக்கு பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. கஷ்டப்படுற 2 வருஷமாக நாங்கள் ஏன் கஷ்டப்போனோம், ஏது கஷ்டப்போனோம், எதுக்காக எல்லாம் கேள்வின்னு கேட்கல, என்ன விஷயம்ண்டு. அந்த ஜெயக்குமார் பற்றி என்னென்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம், செகண்ட் கல்யாணம், அவங்க நல்ல பசங்க பெற்று வச்சிட்டான், என்ன இந்த மாதிரி ஆகிட்டான். அதே மாதிரி அவங்க வந்து அந்த முதல் மனைவி வந்து HM. எங்கள் அம்மா ஒன்றும் கிடையாது, நானும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த அவங்க நல்ல சப்போர்ட்டு, அவங்க நல்ல வசதி, ஆனால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செஞ்ச தப்பு நியாயமான கரெக்டாக நீங்கள் சொல்லணும் என்னான்ட்டு. அவன் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கும் மன்னிக்கவே முடியாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி அடிப்பான். அதேமாதிரி அவனுக்கு பணமும் நகையும் தான் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு வாழ்க்கையெல்லாம் வாழறது பிடிக்காது. பணம், நகை, சரக்கு, அதேமாதிரி பெண்களோட நிறைய தொடர்பு அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஏமாத்தல, மக்களை ஏமாத்தல, ஃபாதரை ஏமாத்தல, எல்லாரும் ஏமாத்தல. ஆனால் வந்து கடவுளை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது யாராலையும். ஒரு நாளும் உனக்கு கண்டிப்பாக மாட்டுவான் அவன், அது நிச்சயம் உண்டு. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை.